வெட்டி போட்டுமா இது பண்ணிட்டாங்க. புல்லட்ல வரதுனால சாதி வேறு தாக்கு நாங்கள் வாழவே முடியாது. இவங்க கஞ்சா பாட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு இவங்க இப்படி பண்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க மயனோட கடைசியா இருக்கணும். இவங்களை என்கவுண்டர்ல போடுறேன். இவங்க ஏற்கனவே கொலை பண்ண ஒம்பு கறந்து இல்லை 6 மாதத்துக்கு முழுக்க அந்த வினோத்துன்றவன் இன்னொருத்தா காய்ச்சல் இல்லை. அவன் ஏற்கனவே கொண்ட என் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கேன். அவன் இந்த வீடு இந்த புது வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். இவன் மாதிரி ஏற்கனவே இதுல வேலை ஒருத்தர் கொலை பண்ணவன். ஒரு இழிவா கேவலமா சாக்கடை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒருத்தரும். அதனாலயே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களை வந்து அதாவது ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. சராசரி எல்லாரும் போற பாதையில போக விடாம இவங்க வண்டியில போக கூடாது, வேகமா போக கூடாது, இவங்க வண்டியில ஓடக்கூடாது, இவங்க பெரிய வண்டிலாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கொடுமையில் நடந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கு போய் ஆள் இல்லாம இருக்கவன் வீடை அடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாம ட்ரம்மு வீட்டுல இந்த சட்டி சாமியா கண்ணாடி கண்ணாடி எல்லாத்தையும் நொறுக்கி லைட்டு மீட்ரு எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கி தரமாட்டம் ஆயிப்போம். உங்களால எங்களை என்னடா செய்ய முடியும்? உங்க சாவு எங்க கையில தாண்டா அப்படின்னு மிரட்டி குழாய் மிரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விவகாரம் பண்ணி அடிக்கணும்ன்றதே என் மையன் முனியசாமியை தான். என் மையன் நேற்று இல்லை, அதனால அவன் அண்ணனை விட்டுவிட்டு தம்பியை வெட்டுவான், புல்லட்ல போறேன் வெட்டிட்டாங்க. மட்டும் போறேன். அதனால எங்களை என்ன வேணாலும் செஞ்சா அவங்க கேட்க மாட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் இருக்கக்கூடிய மேலப்படவூர் அப்படிங்கிற கிராமத்துல ஐயாசாமி அப்படிங்கிற ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞரை ஆதீஸ்வரன், வினோத், வல்லரசு அப்படிங்கிற 3 பேர் கொண்ட கும்பல் அருவாளால வெட்டி அவருடைய கைகள் துண்டிக்கப்பட்டு தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராரு அப்படிங்கிற செய்தியை கடந்த சில மணி நேரங்களாக ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தி வந்து மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த சம்பவம் குறித்து சுருக்கமா பார்த்துருவோம். அதாவது ஐயாசாமி தம்பி, அவருடைய அண்ணன் பெரியசாமி 2 பேரும், அவங்களுடைய அம்மா வந்து ஐயாசாமி மற்றும் பெரியசாமி 2 பேரும் குழந்தையா இருக்கும் பொழுதே அவங்க அப்பா தவறிடுறாரு. அதனால அவருடைய தம்பி, அதாவது தன்னுடைய கணவருடைய தம்பி வந்து அவங்களையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வசதியான குடும்பமா இருக்கிறாங்க. அவர் வந்து பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க. மேலப்படவூர்ல ஒரு வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க. ஆனால் 2 மாடி வீடு, புல்லட்டு இதெல்லாம் வச்சு ஓட்டுற அளவுக்கு வசதியான குடும்பமாக இருக்கிறாங்க. இந்த வீடு கட்ட துவங்கிய காலத்துல இருந்தே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு சாதியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதாவது பாதையை மறைக்கிறது, வண்டி லோடு ஏத்திட்டு வர்ற வண்டியை மறைக்கிறது, வேற ஏதாவது வகையான இடையூறு கொடுத்துக்கிறது, அந்த வீடு கட்டுற இடத்துக்கே வந்து பிரச்சனை கொடுக்கறது, இப்படியாக அவர்களை தொடர்ந்து இடையூறு கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாகவே எப்பவுமே ஒரு வீடுக்காரங்கிறதுனால அவங்க எதிர்த்து பேசுற அளவுக்கான இதெல்லாம் இவங்களுக்கு இல்ல, மிரட்டி வச்சிருக்கிறாங்க, பயத்தோடய இருந்திருக்கிறாங்க. ஒரு எல்லைக்கு மேல இவர்களை சாதி ரீதியாக மிக மோசமாக, அதுதான் அந்த பையன் பேசும் பொழுது பாத்தீங்க, கேவலமா மனுஷனா கூட எங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. வேற வழியே இல்லாம இன்னைக்கு இந்த வெளியே சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா கைகளில் வெட்டுப்பட்டதுனால உயிருக்கு அவ்வளவுதான், உயிர் தான் கடைசி, அதுக்கே ஆபத்துன்னு வரும் பொழுது வேற வழி இல்லாம இதை வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்துல எவ்வளவு மோசமான சாதிய வக்கிரமங்களும் ஒடுக்குமுறைகளும் தீண்டாமைகளும் இருக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சூழ்நிலையில அவங்க அந்த வீடு கட்ட தொடங்குனதுல இருந்து இவங்க தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் கடந்த வருடம் வந்து அவருடைய சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த புல்லட்ல அந்த பகுதியில போகும்பொழுது அந்த புல்லட் தாக்கப்பட்டிருக்குது. இவர் என்ன பண்றாரு, அவங்க சித்தப்பா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெரிய கருப்பன்னு ஒரு பேர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐட்ட இந்த மாதிரி வழக்கு கொடுக்குறாரு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய வாகனத்தை அடிச்சுன்னு இருக்காங்க, சாதி ரீதியா எங்களை வந்து இது பண்றாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, இங்க வந்து விசாரிச்சு யாரு என்னன்னு அந்த ஊர் அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு பதிலா யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவங்க கிட்டே போய் அதை சொல்லிடுறாரு. அவரும் ஒருவேளை அந்த பிரிவை சேர்ந்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த பகுதியில இது ஒரு சராசரியா எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் வந்து மிரட்டுறாங்க. இப்ப இது அப்ப இருந்து அப்படியே புகஞ்சிட்டே இருக்கு. அப்ப தொடர்ந்து போகிற வழியில வர்ற வழியில ஏண்டாடே அப்படின்னு சாதியை சொல்லி பேசுறதும் வைக்கிறதுமா இருக்குது. யாருக்கு? பெரியசாமிக்கு வைக்கப்பட்ட குறி. இன்னைக்கு அவர் ஒருவேளை இருந்திருந்தால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். அவருடைய தம்பி இருக்கிறதுனால அவங்களுடைய கையை வெட்டியிருக்கிறாங்க. இந்த கையை வச்சுதானே புல்லட் ஓட்டுற, எங்க முன்னாலே நீ புல்லட் ஓட்டிட்டு திருவியா, எங்க முன்னாலே வீடு கட்டுவியா அப்படின்னு இவரை வெட்டிட்டு இவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவருடைய ஆத்திரமும் சாதி வெறியும் அடங்காம தீராம என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய வீடு, ஐயாசாமியினுடைய வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை அடிச்சு நொறுக்கி கண்ணாடி எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணி இருக்கிறாங்க. அவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு இருக்கு செய்தி. ஓகே, குற்றம் செஞ்சவங்களை கைது செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த ஒரு வேளை அவர் பெரியசாமி அந்த இடத்தில் இவர்கள் கண்ணில் சிக்கி இருந்தால் இன்னைக்கு ஒரு உயிரை பலி கொடுத்திருக்க வேண்டியது இருக்கும். சாதிய வன்கொடுமைக்கும், சாதிய தீண்டாமைக்கும், சாதி வெறிக்கும், சாதி போதைக்கும்
ஈவன் கஞ்சா போதைக்கும் இன்றும் ஒரு உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சிவகங்கைங்கிறது சாதாரணமான சாதியை இருக்கும் கொண்ட பகுதி அல்ல. இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியாங்கிற ஒரு நாடே 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சு தனித்தனி நாடுகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலதான் இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகி இருக்கு. அப்படி உருவான பின்பு சின்ன சின்ன பாளையங்கள், அது இது சமஸ்தானங்கள், அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரே நாடு, அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு உருவாக்கி நிர்வாக வசதிக்காக பாளையங்களாகவோ பழைய சாதிய ரீதியான கட்டமைப்புகள் இருந்த சிறு குறு அமைப்புகளாகவோ வைக்காம மொழியின் அடிப்படையில் 1956ல மொழிவாரி மாகாணங்களாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. இப்படிதான் இந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பே எங்களுக்கு தேவையில்லைங்கிறத போல இந்திய அரசமைப்பிற்கே எதிராக நாட்டுக்குள்ள ஒரு நாடு, அந்த பகுதியில 4 நாடு 5 நாடு 3 நாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் நாடு கட்டமைப்பு சிவகங்கையில இருக்கு. இதை இன்னும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இந்த கட்டமைப்பு அப்படியே தொடருதுன்னா அரசு தான் முதல் குற்றவாளி. அது இந்த கட்சி அந்த கட்சின்லாம் கிடையாது. இந்த சாதிய இறுக்கங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் அந்தந்த கட்டமைப்புகளையும் அதை அடிச்சு நொறுக்கி இந்த சாதிய மேலாதிக்கங்கள், சாதிய அந்த சிந்தனைகளை குறைப்பதற்கு பதிலாக அதை ஊதி பெரிதாக்கி அதை அப்படியே விட்டு கொஞ்சம் எண்ணிக்கை சிறுபான்மை பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் அப்படித்தான். ஏற்கனவே கச்சனத்தங்கிற ஒரு பகுதியில 2019 எவ்வளவு மோசமானது. 4 பேரை படுகொலை செய்யறாங்க. எதுக்காக? தங்களுடைய கோழி ஆடுகளை திருடுறாங்க கஞ்சா போதையில அப்படின்னு தட்டி கேட்டதுக்காக. பல பகுதிகள் நாங்குநேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போலதான், இன்னும் டார்க்கா. இப்ப இந்த சம்பவத்துல ஈடுபட்ட இந்த 3 பேர்ல 2 பேர் மீது ஏற்கனவே கொலை சம்பவத்துல தொடர்புல உள்ளவங்க அப்படின்னு அவங்களுடைய சித்தப்பா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அக்கா அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் நடந்த கொலைகளில் இவர்கள் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு. காவல்துறைக்கு தெரியாம எப்படி இருக்கும்? சில பகுதிகள் எவ்வளவு மோசமாக, அது வந்து சில 10 ஆண்டுகளாகவே சாதிய இறுக்கம் கொண்ட பகுதி. சிவகங்கை ரொம்ப டார்க். ராமநாதபுரம் அந்த எல்லை சிவகங்கைலாம் ரொம்ப டார்க்கா சாதிய தீண்டாமைகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில சிறப்பு கவனம் கொண்டு இந்த சாதிய ரவுடிகளை, சாதி வெறி கும்பல்களை அடக்கி, என்ன இப்ப மேல இவன் படிச்சிருக்கிறான், உழைக்கிறான், வீடு கட்டுறான், புல்லட் வாங்குறான், பிளைட் கூட வாங்கிட்டு போறான், வசதி இருந்தா அவனுடைய உழைப்பு, அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. கஞ்சா போதையில தான் அது நடக்குது அப்படின்னு. அப்ப படிக்க போறது இல்ல, பள்ளிக்கூடம் போறது இல்ல, வீட்டுக்கு அடங்குறது கிடையாது, அப்பா அம்மாவை பாக்குறது கிடையாது. ஒரு பக்கம் கஞ்சா போதை, மறுபக்கம் சாதி போதை. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், ஏன் சாவறோம்னு தெரியாம, தனக்கும் உபயோகம் இல்லாம, தன் குடும்பத்துக்கும் உபயோகம் இல்லாம, தான் பிறந்த சமூகத்திற்கும் உபயோகம் இல்லாம, ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்திற்கே எதிரான மனநிலையோடு தெரிகிற ஒரு பெரும் கூட்டம் தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கு. எத்தனை சம்பவங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சாதிய ரீதியான தாக்குதல்கள், சாதிய ரீதியான துன்புறுத்தல்கள், சாதிய தீண்டாமைகள், சாதிய படுகொலைகள் எத்தனைங்க. இதில் 90 விழுக்காட்டிற்கு மேல குறிப்பிட்ட ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டிருக்குது. மீண்டும் கூட ஒரு சீர்திருத்த பள்ளிகளை கட்டி எல்லாத்தையும் அடைச்சு பள்ளிக்கூட சொல்லியாவது கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட். அதே சமூகத்துல பலர் வாழ வழி இல்லாம தன் குடும்பம் குழந்தை குட்டிகளோட வெளியூர்கள்ல போய் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி கடினமான கட்டளை வேலைகள் செஞ்சு எவ்வளவு கடினமா இருக்குதோ அந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு சிலர் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வந்தாலும் கூட பலர் அந்த உள்ளூருக்குள்ள இருந்துகிட்டு இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை என்பது ஒட்டுமொத்த சாதிக்குமான பலியாகத்தான் அது போகுது. அப்போ தன் குழந்தைகளுக்காக, தன் குடும்பத்திற்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் போய் வேலை செய்யக்கூடிய கடுமையான தொழிலாளிகளும் இந்த சாதி வெறி பிடிச்ச அந்த ராஸ்கல் சிலர் பண்ற அந்த குற்ற சம்பவங்கள்னால ஒட்டுமொத்தமா அது சாதி பிரச்சனை. அதாவது சாதியின் பெயரால் தான் இவர் தாக்கப்படுகிறார். தான் இந்த சாதிங்கிற அந்த திமிரு தான் இந்த சம்பவத்தை அவங்க செய்யறாங்க. அப்படிங்கும் பொழுது இது சாதிய பிரச்சனையாகத்தான் பப்ளிஷ் பண்ணப்படுது, சாதிய செய்தியாகத்தான் இது எல்லாத்தையும் பரப்பப்படுது. அப்படிங்கும் பொழுது அந்த சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காகவே வேலை செய்யக்கூடியவங்களும் இந்த பிரச்சனைக்கு தலைப்படணும், அந்த அவச்சொல்லை சுமக்கணும். எங்க இருந்தாலும் ஈவன் பல இடங்கள்ல வெளியூர்கள்ல குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கொடுக்கறது இல்லை, வன்முறை செய்வாங்க. இவங்கள்ட்ட நாளைக்கு ஏதாவது ஒன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, போதையில குடிச்சிட்டு வந்து இது பண்ணுவாங்க, கஞ்சா புழக்கம் வந்துடும் இந்த ஏரியாவில. இது சத்தியம். இதை யாரும் மாத்திரம் போட்டுறதுக்கோ யாரையும் வந்து குறைச்சி இழுச்சு பழிச்சு பேசணும் இருக்காங்க. நான் சமூக அக்கறையோட இந்த செய்தியை பகிர்றேன். வேண்டுமானால் போய் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்துக்கணும். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் மற்றும் மனிதத்தன்மையற்று எவ்வளவு நவீன காலம் இன்னைக்கு. இந்த காலத்திலேயே நீ புல்லட் வச்சிருக்க கூடாது, என் முன்னால நீ பைக்ல போக கூடாது அப்படின்னா 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த கொடூரத்தை தனது பெருமையாக நினைக்கிற குணம் இருக்கு இல்லையா? இது 6 அறிவு, அதாவது ஓரறிவதுவே, உற்றறிவதுவே, ஈரறிவதுவே, அதனுடனாவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல 6 அறிவு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க.
அதுல அதாவது ஆறறிவதுவே அதனோடு மனநே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு, ஒவ்வொன்றையும் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்கிறது தான் ஆறாவது அறிவுன்னு தொல்காப்பியம் சுட்டிக்காட்டுதுல. அந்த ஆறாவது அறிவுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குது, அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் வருகின்ற செய்திகளுக்கும். கஞ்சா குடிக்க வேண்டியது, போதையில தெரிய வேண்டியது, எதிரில் எளியவர்கள் யாராவது இருந்தா, கேட்பாரற்று இருக்கிறவங்களா இருந்தா ஒத்தையில சத்தில போகும்பொழுது அவங்களை பிடிச்சி ஏதாவது பண்றது. ஏற்கனவே கொலை குற்றத்தில் கொலை பின்னணி உள்ளவன் சுதந்திரமாக நடமாட விட்டது யார் தவறு? காவல்துறையும் இதற்கு உடந்தை. அதுக்குத்தான் ஏற்கனவே சில மாவட்டங்களில் சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையை நியமிக்க கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் இருக்கு. அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேங்கிறாரு முதலமைச்சர். அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகுதான் 2021 பிறகுதான் அத்தனை படுகொலைகள் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆபரேஷன் கஞ்சா, அதுவா இதுவான்னு படம் போட்டு கஞ்சா இல்லாத ஊரே கிடையாது, கஞ்சா புழங்காத தெருவே கிடையாது. இளைஞர்கள் பெரும்பாலும் கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்கிறான். அப்புறம் என்ன இந்த அரசாங்கம், என்ன கட்டமைப்பு? சாதியை ஒழிக்கிறேன், போதையை ஒழிக்கிறேன், சமூகத்தை கொண்டு வரேன், இத்தனையும் பொய்யும் புரட்டுமாக பேசி இதெல்லாம் இன்னைக்கு குற்றம் நடக்கக்கூடிய பகுதிகள் இல்ல, தொடர் குற்றங்கள் நடக்கக்கூடிய பகுதி. குற்றங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கவனம் செலுத்தி அந்த குற்றவாளிகளை சரியான முறையில கண்காணிக்காம, அந்த குற்றவாளிகளை முறையான தண்டனை வாங்கி கொடுக்காம, ஒரு குற்றம் செய்யறான், நேரடியாக இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறான், அந்த 3 பேருடைய சொத்தை பறிமுதல் செய்யணும். தண்டனைகள் கடுமையாகாமல் தப்புக்கள் எப்படி குறையும்? ஒரு கொலை குற்றவாளிக்கு 2 மாதம் ஜாமீன் கிடைச்சிருது, அவனுக்கு எப்படி அந்த தண்டனை மீது பயம் வரும்? எல்லாம் அவ்வளவு இன்ஸ்டாகிராம திறக்க முடியல, வெளிப்படையாகவே சாதி. இந்த சாதி அந்த சாதி இல்ல, வன்முறைக்கும் ரவுடித்தனத்துக்கும் சண்டையத்தனத்துக்கும் சாதி இல்ல. எவனுக்கு அந்த மனசுக்குள்ள அந்த சாதி ரீதியான குரூர எண்ணங்கள் வேர் பிடிச்சு கிடக்குதோ அவன் பூராமே இதுல அடங்குவான். காவல்துறை என்ன பண்ணுது, உளவுத்துறை என்ன பண்ணுது, இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சுட்டு என்ன செய்யுது? ஒரு உயிர் போயிருந்துச்சுன்னா அது ஒரு தின செய்தியாக போயிருக்கும், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல கொலை என்பதும் சாதி ரீதியான தாக்குதல்கள் என்பதும் சாதாரண ஏதோ தினச்சி நிகழ்வாக தங்க விலை ஏறுது, வெள்ளி விலை இறங்குதுங்கிறத போல இன்னைக்கு எத்தனை கொலைகள், இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள்ன்றத போல படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன? மறுபக்கம் அல்வா தீங்கிற முதலமைச்சர், இது என்ன அரசாங்கம்? இது எதுக்கு இந்த கட்டமைப்பு? சரி, அரசாங்கம் இப்படி கேடு கட்டு இருக்குது, செயலற்று கிடக்குது, திறனற்று கிடக்குது, அல்லது விரும்பியே இந்த சாதிய பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கணும்னு நினைக்குது, இதன் மீதுதான் வண்டி ஓட்ட முடியும்னு நம்புது. சரி, ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக, ஈவன் அந்த குறிப்பிட்ட பறையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக, பறையர் சமூகத்துக்கு குரல் கொடுப்பவராக, பெரும் புரட்சியாளனாக அறியப்படுகிற திருமாவளவன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நேர சனாதனமும் இந்து மதமும் வந்துடும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த இந்து மதவாதிகள் தான் காரணம், சனாதனம் தான் காரணம், அதனால இந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், ஏன் அந்த பிரச்சனையா இருக்குது, புல்லட்டை ஒழிச்சிருவோம். என்ன இது? ஒரு சமூகத்தை வழிநடத்த வேண்டியவர்களும் பொறுப்பற்று அற்ப பதவிகளுக்காக அடிமையாகி போய் விடுவது, பொறுப்பா நடந்துட்டு இருக்க வேண்டிய அரசாங்கம் இதை ஊக்குவிக்கிறது மாதிரி தொடர்ந்து கொம்பு சீவி விடுறது. சினிமா துறைன்னு அதுலயும் இதே மாதிரியான சாதிய திரைப்படங்கள், சாதிய கொம்புகளை செய்வது. காவல்துறைக்குள்ளேயும் சாதி புகுந்திருக்குது. இது எப்படி இந்த சமூகம் என்னைக்கு ஒரு சமத்துவம் வந்து என்னைக்கு இந்த பகுதிகள்லாம் வளர்ந்த பகுதிகளாக மாறுது? உலகம் எதை நோக்கி, எந்தெந்த கண்டுபிடிப்புகளை நோக்கி, என்னென்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சிகளை நோக்கி ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு? உலகத்துக்கே பெரிய மூத்த தமிழ் குடி அவன் இவன் அப்படின்னு பேசி பெருமை பேசி தெரிஞ்சுட்டு அனுதினமும் சாதிக்கு இரையாகி கொண்டு, சாதிய போதைக்கு இரையாகி கொண்டு கஞ்சாவை குடிச்சுட்டு, சரி கஞ்சா போதையில மட்டும் இதை கடந்து போயிட முடியுமான்னா, கஞ்சா போதையில யாரும் கூட பிறந்த அண்ணனை விட்டுறது இல்லை, கூட பிறந்த அக்கா தங்கச்சியை விட்டுறது கிடையாது, அப்பாவை விட்டுறது கிடையாது, அம்மாவை விட்டுறது கிடையாது. அதனால நேர் எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய சாதியை பார்த்து போய் விட்டுறது. அப்ப இது கஞ்சா போதை கிடையாது. தன்னுடைய சாதி போதைக்கு துணையாக இந்த கஞ்சா போதையை ஏத்திக்கிறாங்க. அந்த துணிச்சலை வர வைக்கிறதுக்காக அந்த கஞ்சா போதை ஒழிக்க வேண்டியது 2 போதைகளையும் தான். கொஞ்சமாவது அரசாங்கம் தன்னுடைய, அதாவது இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு பதைப்பதைப்பா இருக்கு. இவ்வளவு நாகரிக சமூகத்துல ஒரு காலேஜ் போயிட்டு வர்ற பையனை வழி மறைச்சு நீ முன்னால புல்லட்ல போவையாடான்னு மிரட்டுறதுங்கிறது வேறு. அது அந்த லோக்கல்ல ஏதோ ஒரு சண்டியத்தனம் பண்ணபடியே ஒருத்தர் 2 வருஷம் ஆயுதம் எடுத்து வெட்டி கைகளை துண்டாகிறது. அவங்க கண்ணை சிக்கிறதா கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தோடு ஆயுதத்தோடு போறான்னா அவன் புதுசா போய் வெற்றவனா இருக்க மாட்டான். அப்ப எல்லா பகுதியிலும் பரவி கிடக்கக்கூடிய இந்த சாதி வெறியர்களை இனம் கண்டு மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தலன்னா இந்த சமூகம் பாழாயிரும். இந்த சமூகத்துக்குள்ளதான் அவனுடைய அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, அவனுடைய உற்றத்தாரும் சுற்றத்தாரும் இருக்கிறாங்க, எல்லாம் தான் பாழாயிடும். இந்த சமூக அமைதி கட்டுப்பிடிச்சுன்னா என்ன இருக்கும்? காவல்துறையும் அரசும் தான் இதற்கு பொறுப்பு, முழு பொறுப்பேற்றுக்கும். இந்த திறனற்ற ஸ்டாலின் அரசு இந்த மாதிரியான டார்க் பெல்ட், கேஸ் வைஸ் டார்க் பெல்ட்டா இருக்கக்கூடியது அவங்களுக்கு தெரியாம கிடையாது, காவல்துறைக்கு தெரியாம கிடையாது. இனி ஒரு சம்பவமாவது நடக்காமல் இருக்கு, அதாவது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுது இதே கடைசியா இருக்கணும், இதே கடைசியா இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை, அபிலாசை.
ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய, அதை சாதிக்கக்கூடிய கட்டமைப்பு யாருகிட்ட இருக்குன்னா ஆளக்கூடிய அரசுட்டையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையிட்டு தான் இருக்கு. எல்லாருடைய குற்றப்பின்னணி உள்ள அத்தனை பேருடைய டீடைல்ஸும் இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அதனால அவன் ரவுடி, அவன் தாதா, அவன் ஏன் சாதிக்காரன், அவன் சொந்தக்காரன், மாமா பையன், அத்தை பையன் அப்படிங்கிற அந்த பார்சியாலிட்டி அப்படி எல்லாம் இருந்து குற்றப்பின்னணி உள்ளவர்களை கண்டும் காணாமல் இருந்தால் குற்றங்கள் தொடரும். குற்றங்கள் தொடர்ந்தால் சமூக பதட்டம் வரும். சமூக பதட்டம் வந்தா நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு காலத்திலும் வளர்ச்சி அடையாது. இந்த காலத்துல கூட இவ்வளவு கேவலமான செய்திகளை அனுதினமும் கேட்கறதுக்கு இந்த சமூகத்தில் பிறந்த எல்லாருமே வெக்கப்படணும், கேவலப்படணும்.